இந்த நிதியாண்டில் மட்டும் சார் ஒரு 65 லட்சம் பேர் புதிதாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அதில் வந்து புதுசாக பண்ணவங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கிறாங்க. இவர்களில் சின்ன சின்னதாக இப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் சென்டர்லாம் கூட புதிய புதிய ஏற்றுமதியாளர்களை நீங்கள் ஊக்குவிச்சிட்ருக்கிறீங்க. 500 ரூபா இருந்தால் கூட ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு பல உத்வேகம் மூட்டக்கூடிய வீடியோக்களை பலர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சின்ன சின்ன பொருட்கள் செய்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். சார், இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவிற்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பையோ அல்லது ஒரு தொய்வையோ இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் உண்டாக்குமா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்து சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு உடனே இதுக்கான பாதிப்பு வந்து தெரியும். நம்ம அடுத்த 6 மாதத்துல இந்தியா யூஎஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு பார்க்கும்போது சராசரியா வந்து ஒரு 6 மாசத்துல நம்ம 40 பில்லியன் அளவுக்கு நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம் ஒரு 6 மாச காலத்துல. இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய காலத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு 10-20% டிராப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பொருட்கள் அங்க அமெரிக்க சந்தையில விலை ஏற்றம் காணும் போது கன்சம்ஷன் குறையும், இம்போர்ட் பண்றது குறையும். ஸோ இது வந்து முக்கியமா சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா அதை வந்து அரசு எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் அதை சொன்னாங்க. இன்சென்டிவ்லாம் முன்னாடி நிறைய கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கறது வேணும். உண்மைதான் சார். அதாவது நம்மளுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லிட்டு எஃப்டிபின்னு ஒன்று 5 ஆண்டுக்கு வெளியிடுவாங்க. அதுல வந்து முன்னாடி எல்லாம் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கார்மெண்ட் நம்ம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா 7% வரைக்கும் டிராபேக் கிடைக்கும். நம்மளுக்கு டிராபேக்னா என்ன அப்படின்னா நம்ம அதிகபட்ச வரிகள், அது இந்தியாவுக்குள்ள போற வரிகள் தான், பட் அந்த வரிகளை திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல பாதிப்பு ஏற்படும் போது அதை நம்மளுக்கு ஒரு டிராபேக்கா கொடுப்பாங்க. அது இப்போ 1.5% குறைஞ்சிருச்சு. இப்போ சராசரி 1.5% தான் நம்ம பண்ற பொருட்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு இன்சென்டிவ் கிடைக்குது. இதை வந்து பழைய மாதிரி ஒரு கூடுதலா இப்ப நம்ம இதனால ஏற்படுற பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிராபேக்ஸ் வந்து இன்சென்டிவ் ஃபார்மேட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம விலையை இன்னும் கொஞ்சம் குறைச்சு அங்க இருக்கிற பையருக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நான் இப்ப ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றேன். அப்பெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படலாம். இல்ல அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவோட நெகோசியேட் பண்ணி இதை முக்கியமா இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இப்ப நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம், நிறைய பொருட்கள் பண்றாங்கல்ல. ஆமா சார். அதெல்லாம் வந்து அங்க உள்ள நம்ம இந்தியர்களுக்காக தான் நிறைய போகுது. அவங்க அதெல்லாம் கன்சியூம் பண்றதுல கண்டிப்பா அதோட விலையேற்றத்தினால பாதிக்கப்படுவாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அந்த டாக்ஸஸை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கு அமெரிக்கா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவா இல்ல, சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் அமெரிக்கா இதோடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இருக்கு. ட்ரம்ப் இந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுடைய ஒருங்கிணைப்புல டாலருடைய ட்ரேடை வந்து கம்மி பண்ணிட்டு அது மாற்றா வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால அமெரிக்காவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுங்கிறக்க அமெரிக்கா வந்து இந்தியாவை நெருக்கடி கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையில நம்மள வந்து அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சார். இந்த இம்பாக்ட் வந்து நிறைய பொலிட்டிக்கலாவும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும், ட்ரேட்லயும் நிறைய நம்மளுக்கு சில பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் சார். ஓகே சார். சார், உள்நாட்டினுடைய உணவு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக இங்கே பல தடைகளை வந்து உணவுப் பொருட்களுடைய ஏற்றுமதியினுடைய பல தடைகளை இந்த அரசாங்கம் விதிக்கிறாங்க. அதில் ஆயில் சீடு, எண்ணெய் வித்துக்கள், இப்படி நிறைய இதுக்கு விதிக்கிறாங்க சார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெங்காயத்துக்கு, வெங்காயனுடைய சீடுக்கு, இப்படியெல்லாம் விதிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். இன்னைக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த இறக்குமதி வரியால் ஒருவேளை எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உள்நாட்டில் பொருட்களுடைய விலை ஏதாவது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதுல ஏதாவது குறிப்பிட்ட பொருட்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட பொருட்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப உணவுப் பொருட்கள்ல அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல இப்ப கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சார். இப்ப நம்ம ஏன்னா அதுதான் உடனே இம்பாக்ட் தெரியும். அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுல ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி,
அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாலும் கூட அதுல எல்லாம் உடனே பெரிய தெரியாது. ஓகே, விலை புரியுது. மாற்றங்கள் தெரியாது. பட் ஆனா இது மாதிரியான அக்ரோ ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த சின்ன சின்ன ஐட்டம்ல வந்து நம்ம வந்து அந்த விலை வந்து அங்க அமெரிக்காவுக்கு போறது குறையும் போது அதோடைய உற்பத்தியாளர்கள் வந்து உள்நாட்டு சந்தையில் அதை விற்கலாம் அப்படிங்கிற முயற்சியில விலையை வந்து கண்டிப்பா விலை டிராப் டவுன். ஏன்னா இங்க வந்து சப்ளை எக்ஸஸா இருக்கும். புரியுது. அப்படிங்கும்போது அது விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு.